ஓகே வந்துட்டோம். உங்களுக்கு சவுண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல் ஸ்பான்சர்ஸு. ஸோ வந்துட்டோம் பாருங்க, நாங்கள் யார் யார் வந்திருக்கோன்ட்டு. ரைட் எல்லாருமே வந்தாச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம கௌதமும் வாங்கிட்டாருங்க. சேஸ் பாருங்க, நம்ம ஊர் அவார்டு நம்ம கௌதம் வாங்கியாச்சு. ஸோ நம்மளும் வாங்கிட்டோம் ஃபர்ஸ்ட் அவார்ட். எனக்கு ஒரு பெரிய விஷயம் இப்போ கூட புரியாது. நாங்கள் எப்படி தான் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சுன்றது சத்தியமாக எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். ரியலி டிஃப்ரெண்டாக இருக்கு. இங்கே சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். செம்மையாக இருக்குல்ல, வித்தியாசமாக பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கு, செம்மையாக இருக்கு பாருங்க. சொல்லப்போனால் எனக்கு மட்டும் இல்லைங்க. ஸோ நிறையா ஏதோ ஒரு பிரச்சனையில் லைஃப்பில் கரியரில் ஏதோ ஒரு விஷயத்தால் ரொம்ப ஸ்டாப் ஆகி ரொம்ப உடையிறவங்கள இப்போ ரெகக்னேஷன்ன்ற மாதிரியே இவர் கைப்பிடிச்சி கொடுத்த மாதிரியே யாரோ ஒருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணும்போது தான் அவங்க அதுலேருந்து வெளியே வர்றது. கரெக்டான சார்? ஆமாம், கண்டிப்பாக கடவுள் இருக்காங்க மாதிரி அப்படின்ற மாதிரி தான். நல்லவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க எப்பயுமே கூடவே இருப்பாங்க. ஹாய். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னல ஒரு சஸ்பென்ஸாக சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம கிளம்புறோம். நேராக போய் கௌதமை பார்த்துட்டு, நம்ம ஸ்பூக்கி கௌதமை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பேர் என்ன, எஸ், வண்டியை வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணிடும் நம்ம காரை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காரை போயிட்டு ஜென்ரல் செக்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து ஜென்ரல் செக்அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஆயிலெலாம் செக் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அடுத்த ஃபால்கனில் என்ன பண்ண போகிறோம், என்ன அப்டேட்டுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ சீக்கிரமாக ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன ஏதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராகவே சீக்கிரமாக வந்து சொல்லிடுறேன். பிளான் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே வாங்க, இப்போ சர்வீஸ் ஏரியா போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என்ன ஏதெல்லாம் பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம காரோட சர்வீஸ் ஏரியா தாங்க போயிட்டுருக்கிறேன். ஸோ கண்ணாடியெல்லாம் மவுண்ட் பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக நம்ம இதுவை. அதனால் கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் ஒரு மாதிரி தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக அதுக்கு வேறு ஆப்ஷன் ஏதாவது பண்ணுவோம். ஓகே, காரோட சர்வீஸ் எடுத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போ வந்து காரை வந்து கொஞ்சம் ஜென்ரலாக வந்து சின்ன செக்கப் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். நான் போய் ஃபஸ்ட்டு அந்த அண்ணா கிட்ட போய் கேட்டு வந்துடுறேங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பிரதர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து வண்டியை ஜென்ரல் செக்அப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் செக்அப் பண்ணிவிட்டு ஸோ அப்படிங்கிறத நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம். ஓகே வாங்க அவர் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் கிளம்பும்போது நம்ம வ்ளாக் என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே வ்ளாக் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ வழியாக பார்த்தீங்கன்னா வண்டியோட ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்அப் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு மணி நேரம் போயிடுச்சு. இப்படி இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு 8 மணி ஆகுது. வண்டி பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ ஒரு திருப்தி. வண்டியை வந்து இப்போ அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு நேராக கிளம்ப ஆரம்பிச்சிடுவோம். நேராக போயிட்டு நம்ம ஸ்பூக்கி கௌதமை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு முதல்ல குளிக்கணும். பயங்கர ஸ்வெட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு தான் அந்த முக்கியமான சஸ்பென்ஸ் ஸ்பெஷல் இருக்குது, அதை நம்ம கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதை நேராக போயிட்டு என்ன ஏதுன்றதை பார்க்கணும். ஸோ இங்கேருந்து கிளம்பிடுவோம். முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படியே நான் வ்ளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம். 8 நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் தெரிஞ்சு 10 மணி ஆயிரும் நினைக்கிறேன். 10 மணி நேரம் 10 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஒரு 4 hours ஜேர்னி. நம்ம எனக்கு தெரிஞ்சு வந்து நைட்டு ஒரு 2 o'clock அந்த ரேஞ்சுக்கிட்ட நம்ம கௌதம் கிட்ட போயிடுவோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். சரி ஓகேங்க. ஸோ
ஸோ இங்கேருந்து நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களுக்கு வ்ளாகை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. 3 hours later. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் தி வே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நானும் கிளம்பணுன்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவில் ஒர்க்லாம் வந்துடுச்சு, கொஞ்சம் பஞ்சாயத்தில் இருந்தது. ஸோ அதனால் உடனே கிளம்ப முடியல. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் ரெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு தான் கிளம்புனேன். ஏன்னா நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம்னு சொல்லும்போது கொஞ்சம் ட்ராவலிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணுற தூரமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. இங்கேருந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிட்டு தான் போடணும். ஸோ போகும்போது நம்ம கௌதம் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு தான் போவோம். ஆல்மோஸ்ட் கௌதம் பிக்கப் பண்ணிட்டு போகிற தூரத்தை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸஸ் ஆகுது. ஏன்னா அவரோட ஏரியாவுக்கு போயிட்டு போகும்போது. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கேருந்து ட்ராவல் ப்ளஸ் அங்கேருந்து ட்ராவல் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 550 கிட்ட வந்துருச்சு. ஸோ 550 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணணும், அது நைட் டைமிங்கில். ஸோ நான் எப்படியாவது ஒரு 9 o'clock கிளம்பிடலாம் சீக்கிரம் சொன்ன பண்ணேன். அது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணி டைம் பாருங்களேன், ஆல்மோஸ்ட் வந்து 11:59 ரிவர்ஸில் தெரியும். ஸோ 11:59 ஆகுது. ஸோ 11:59 கிளம்புறோம். நீங்கள் ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் 12 o'clock ஸ்டார்ட் ஆகும் போது 11:59 கரெக்டாக இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மணி நேரம் நடுவில் ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக விடிய காத்தாலுக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். நான் தூங்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ தூங்கி எழுந்துச்சு நான் அதுக்கப்புறம் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அங்கே போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும். அதனால் நம்ம நடுவில் தூக்கம் வந்தால் நம்ம எங்கன்னா வண்டியை ஓரம் கட்டி தூங்கிருப்போம். ஏன்னா தூக்கத்தோடு வண்டி ஓட்டக்கூடாது, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. தூக்கத்தோடு வண்டி ஓட்டக்கூடாது, போயிட்டே இருப்போம். நடுவில் எங்கன்னா ரொம்ப தூக்கம் வருது இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் வேறு நடுவில் வந்து கௌதம் வராரு. ஸோ கௌதம் கார் ஓட்டுவார். அப்படி ரொம்ப முடியாமல் போச்சுன்னா நம்ம வண்டி ஓரம் கட்டிட்டு நம்ம சைடில் போய் படுத்துக்கலாம், இல்லை வண்டி பின்னாடி போய் படுத்துக்கலாம். ஸோ கௌதம் வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவார். ஏதோ ஒன்று நம்ம ஆல்டர்னேட் பண்ணி நானும் அவரும் மாற்றி மாற்றி ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போகிற வழியில் எதனா ஸ்பெஷல் இருக்குன்னா நான் போகிற வழியில் உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். ஸோ நைட் ட்ராவலிங்கிறதுனால மோஸ்ட்லி காட்டுறதுக்கு எதுவுமே இருக்காது, எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நான் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டலூரில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ திங்க் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் வந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தாண்டிட்டு அப்படியே நம்ம போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா செங்கல்பட்டு வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் போயிடலாங்க. ஓகே, வாங்க போக ஆரம்பிக்கலாம். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வண்டலூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ அப்படியே நம்ம போக ஆரம்பிச்சிடுவோம். நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆங்கிளை கொஞ்சம் மாற்றிடலாங்க. ஏன்னா அது சென்டரில் உங்களுக்கு பிளாக் கலரில் தெரியும், அது மவுண்டோட லுக்கு. ஸோ அதனால் சீக்கிரமாக அதுக்கு ஒரு ஏற்பாடு நான் பண்ணுறேங்க. பாருங்க, எதிர்க்கவே ஒரு லாரி எப்படி வராரு பாருங்க அந்த அண்ணா. ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இதை வந்தாச்சுங்க. பிரிட்ஜுக்கு மேலே பாருங்களேன் எவ்வளோ டிராஃபிக் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், ஸோ கரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், ஃபுல் டிராஃபிக் நிற்கிது பாருங்கள். அந்த பிரிட்ஜிலேருந்து கீழே இடத்துல லெஃப்ட் சைடில் பாருங்கள் உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தெரியும். சைடு பாருங்கள், இதான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட ஆர்ச்சு. ஸோ அந்த மவுண்டில் லைட்டாக மறைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே பயங்கரமான டிராஃபிக்ங்க, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. பாருங்களேன், ஆப்போசிட் ரோடும் பார்த்தீங்கன்னாலே இதுவாக போயிட்டுருக்கு. நானும் அவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம செங்கல்பட்டு டோல்கேட்லாம் தாண்டியாச்சு. செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாலே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்தாச்சு, 20-30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரோடோட அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இந்த பக்கம்லாம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு, தெரியுதா? வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த பக்கம் பாருங்கள் வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்கள். ஆனால் ரோட்டோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்கில் இருக்குது, தெரியுதா? எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த பக்கம். என்ன ரீசன் தெரியல, பார்ப்போம். ஆனால் இந்த பக்கம் மட்டும் ஸ்லோவாக போகுது. ஐ திங்க் ஏதாவது ரோடு ஒர்க் நடக்குதா, இல்லைன்னா எதனா ஆக்சிடெண்ட்டா என்னன்னு தெரில. யாருக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாது. எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி கொஞ்சம் நடுவில் தூக்கம் டயர்டு எல்லாம் போய் அப்படியே ஒரு வழியாக வந்து ரீச் ஆயாச்சு. பட் ரீச் ஆன உடனே நான் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் இந்த மனுஷன் கூட கொஞ்சம் டைமிங்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நினச்சேன். ஒரு வழியாக வந்து பிடிச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ யார் பக்கத்தில் இருக்கோன்னு பாருங்கள், நம்ம ஸ்பூக்கி கௌதம்.
ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்றதை ஆல்ரெடி அவர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல சஸ்பென்ஸாவே கொண்டு வந்தேன். சரி ஓகே, அப்போ நானுமே சொல்லலை. அப்போ நாங்கள் வந்து போகிற வழியில் அவர் உங்களுக்கு ஒன்று அப்டேட் பண்ணுறாரு. ஆமா, நான் சஸ்பென்ஸாவே கொண்டு வந்தேங்க. நான் மெயினாக சஸ்பென்ஸ்னு சொன்னதில்ல, மெயினான விஷயம் என்னன்னா உங்களை பார்க்க வரேன்றது தான் மெயின். பார்க்க வந்து உங்களை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போகிறதுன்றது தான் மெயின். ஓகே. வண்டியில் பார்த்தீங்கன்னா டீசல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் பார்டரில் வந்து நிற்கிறோம். இங்கே ஒரு ஹைலைட்டே இதுதான். எதுக்காக வந்தோம்? டீசல் ஃபில் பண்ணுறது. ஆமாம், ஏன்னா தமிழ்நாட்டோட ரேட்டு ஜாஸ்தி, கொஞ்சம் பாண்டிச்சேரியில் ரேட்டு கம்மி. ஒரு 5 ரூபாய் 8 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 8 ரூபானா கூட கிலோமீட்டருக்கு 8 ரூபா ஒரு லிட்டருக்குனா கூட நம்ம ஒரு 40 லிட்டர் 50 லிட்டர் போகிறோன்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் பட்ஜெட் பிடிச்சிட்டா அங்கே எதை போய் சாப்பிடலாம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ வந்தாச்சு. பாண்டிச்சேரி பெட்ரோல் போர் டிராவல் பண்ணக்கூடிய கிலோமீட்டரே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து 283 காட்டுது. ஸோ ஆமா, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி பக்கம் தான் பெட்ரோல் பங்க் இருக்கு. நம்ம அப்படியே போக போறோம். ஸோ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு ஸோ அப்படியே கிளம்புவோம். ஓகே வாங்க, நம்ம இப்போ பாண்டிச்சேரி பார்டர்ல இருக்கிற பெட்ரோல் பங்க்குள்ள நுழைய போறோம். நுழைஞ்சிட்டு டீசல் போடுவோம். பாருங்க, பாண்டிச்சேரி பார்டர் நம்ம பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. இப்போ அப்படியே பாருங்க பிரகாசமாக வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில் டீசலுக்கு காஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எவ்வளோ சார்? 86.51. சூப்பர், 86 ரூபா. இங்கே வர சொல்லிட்டாங்க. ஆமாங்க, 86 ரூபா டீசலோட காஸ்ட். தமிழ்நாட்டோட காஸ்ட் எவ்வளோ வருது? 96 இருக்கும். 92 93 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ டீசல் போட ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டீசல் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட காசு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 93 ருபீஸ் கிட்ட வருது. ஸோ 86 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ரூபா கம்மி. டீசலை வந்து டேங்கை ஃபுல் பண்ணிட்டோம். ஃபுல் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டருங்க. ஸோ நியர்பை 300 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக போக ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு நடுவில் வந்து அப்படியே எத்தனை பிரேக்ஸ்லாம் வரும்னு தெரில. இதோட கரெக்டாக டேரெக்டாக நாங்கள் மார்னிங் அங்கே போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதை ப்ளாக் பண்ணி போடுவோம். சரி ரைட். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிடும். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4:30 போக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ இடத்துல ரீச் ஆகும் தெரில. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களா? நீங்கள் தான் எல்லாமே சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்கிறேன்? ஓகே, சஸ்பென்ஸ் ரிவீல் ஆன பிறகு நம்ம பேசலாம். கரெக்ட். நம்ம அங்கே போயிட்டு அது என்ன ஏதுன்னு பண்ணுவோம். ஓகே. 3 hours later. The next day. நாங்கள் வந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. போயிட்டுருக்கோம். ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தாச்சு. ஏன்? ஓகே, இப்போ அப்படியே நாங்கள் போகிறோங்க. பாருங்களேன். எஸ் ஹாய். ஸோ இவர் நம்ம புது நண்பர், பயங்கரமான டேலண்ட் ஆக்டர். ஆமா, இங்க பாருங்க. ஸோ நம்ம வண்டி வந்து நின்று இருக்கு. இது எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தெரியல. உங்களே தான் அதோ இருக்கீங்க. ஸோ இங்க எல்லாமே நம்ம புது நண்பர்கள். ஸோ வண்டி இருக்குங்க, லாக்கு எப்படி எடுக்கிறது? ஓகே, கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு எடுத்துருவோம். இங்க இருந்து எல்லாருமே சேர்ந்து இப்போ கிளம்பணும். பேசுற கிளம்பிடலாமா? என்ன இல்லை, அந்த சஸ்பென்ஸை வந்து இங்கே ரிவீல் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுங்க. சார் ரைட்டுங்க, அங்கே போய் அவரே ரிவீல் பண்ணுவார். வாங்க கைஸ், ஃபைனலாக நாங்கள் இப்போது லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். அண்ட் என்ன லொக்கேஷன்றது உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருந்தது. இன்னைக்கு நம்ம
ஃபால்கன் ரைடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவார்டு வந்து நாமினேட் ஆகிருக்காரு. ஸோ இன்னைக்கு நாங்கள் அவார்டு வாங்க போகிறோம். இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டால் தான் நடந்தது. ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி சப்போர்ட்டை வந்து இன்னும் நீங்கள் அப்படியே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாம், எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்பூக்கி கௌதம் அவருக்கும் கிடைச்சது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் சொல்லிடணும். ஸோ சேனலே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு மாதிரி மன வருத்து போய் குவிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில், ஸோ கடைசி இடத்துல சும்மா இருக்காது, வாங்க போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி, ஸோ திரும்பி நம்ம ஸ்பூக்கி கௌதம் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் புஷ் பண்ணி இழுத்து வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு வழியாக ஏதோ ஒரு முடிவில் வந்து நான் அந்த இதுக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் 2-3 வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சது. ஸோ இது நம்மளுக்கு கடவுளாக கொடுத்த கிஃப்டா இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணது எப்படியோ தெரியல, பட் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது ஒரு மிராக்கல், அதனால ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பட் 2 பேருக்குமே கிடைச்சிருக்கு. இதுதான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். அவார்டோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அவார்டு. எஸ். என்னப்பா என்னை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிபட்டம் தெரியுது, ஏதோ எஃபெக்ட். எஃபெக்ட் தெரியுற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு காணும், உங்களுக்கு மட்டும் ஷைனிங்கா இருக்கு பாருங்க. சுற்றி ஏதோ ஒளிவட்டம் தெரியுது. கரெக்ட். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கிளம்பிட்டோம். ஸோ வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி காரில் ஃப்ரீயாக வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு விஷயம் கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த கிளிப்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணுவோம், பாருங்க. போக ஆரம்பிக்கலாமா? மறக்காம எல்லாரும் இப்போ கொடுக்குற மாதிரி சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுங்க. கண்டிப்பாக. ஸோ அப்போ தான் எங்களால் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற லைக்கு சப்ஸ்கிரைப் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அண்டு இந்த அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுவார், அப்புறம் அது அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, நம்ம உள்ள போக ஆரம்பிச்சிடலாம். ஓகே. வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவார்டுக்கு தான் வந்துட்டோம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கௌதம் எல்லாமே வந்திருக்கோம். பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட் டைம் நம்மளுக்கும் பண்ணுறாங்க. ஸோ ரியலி சூப்பர். நிஜமாக பார்த்தீங்கன்னா இது வந்து விடாமுயற்சியின் வெற்றியா அப்படின்னு தெரியல. பட் சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம கௌதம் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்து பண்ண ஹார்ட் ஒர்க். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டியா மாதிரி ஒரு ஸ்பான்சரா மாதிரி இருக்காரு. யாருன்னு தெரியுதா? மிஸ்டர் ஸ்கேரி. பார்த்தீங்களா, மிஸ்டர் ஸ்கேரி. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேரிக்கு நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷ் பண்ணுறோம். அண்ட் இதோட நிற்காமல் வந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ அடுத்தடுத்து கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ வண்டி அங்கே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், போயிட்டுருக்கோம். மழை வேற கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ப்ளீஸ் போகிறேங்க. ஓகே, வந்துட்டோம். உங்களுக்கு சவுண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல் ஸ்பான்சர்ஸு. ஸோ வந்துட்டோம். பாருங்க, நாங்கள் யார் வந்திருக்கோன்ட்டு. ரைட் எல்லாருமே வந்தாச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். வந்தாச்சுங்க. பாருங்க, இடத்துக்குள்ள வந்தாச்சு. இங்க பாருங்க, பாத்தீங்களா? அப்படியே இருந்துருக்கலாம்ல. இங்கே பாருங்க எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கிற இடம். நம்ம தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ரைட், கொஞ்ச நேரம் இதெல்லாம் பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு பண்ணலாங்க.
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மற்றும் யூடியூப் சேனல்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய சிறிய ரிக்வெஸ்ட், சாதனையிலும் சரித்திரம் படைக்க இருக்கின்ற இந்த யூடியூபர் சேனல்ஸ் ஒசூர் அவார்ட்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், உங்க யூடியூப்ல இந்த பள்ளி பசங்களுக்கும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் போதைப் பொருள் ஒழிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் சாதனையாக இருக்க வேண்டும். இந்த யூடியூபில் பார்த்து நாங்கள் போதைப் பொருளை ஒழித்தோம் என்று சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். பீட் பாக்ஸிங்னா வந்து வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வயலின் மியூசிக்ஸ் பண்ணுறது தான். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்ன தெரியும் இல்லைங்களா? ட்ரம்ஸ். அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத பேஸ், இது பேஸு, இது ஐயாக்ஸு, இது ஸ்னேரு. இதை வச்சுட்டா நம்ம வந்து டெக்னிக்கலாக எப்படின்னா ஒரு பேட்டர்ன் வாய்ஸாக போகலாம். சரிங்களா? ஒரு ட்ரம்ஸ் பீட் மாதிரி. இது பேசிக்ஸு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு அவார்ட்ஸ்லேருந்து பப்பில் போகலாம். சரிங்களா? பப்பு போகலாம். ஓகே, இதெல்லாம் கேட்டீங்களா? நல்லா ஓகே 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 ப்ரோ. நம்மலாம் வந்து என்ன தான் சவுத் சைட் பீட்ஸ்லாம் விடக்கூடாது. சவுத் சைட்ஸ்லாம் அதெல்லாம் நம்ம ஏரியாலலாம் மோல் எப்படி அடிக்குதுன்னா போடலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து சிக்னேச்சர் முடிச்சுக்கலாமா? பேசுதானா? ஓகே, சிக்னேச்சர் முடிச்சிடலாம். ஓகே, I'm gonna fly you. I'm gonna fly you. I'm gonna fly. I'm gonna fly you. I'm gonna fly. நான் ஒரு வாய்ஸில் மியூசிக் போட்டு நினச்சிக்கிறீங்களா? வாயில் ஏதோ நச்சுது இன்னும் டஃப் தான். ட்ரை பண்ணலாம், நீங்களும் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ப்ரோ உடாத ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரோ தேங்க்யூ. எஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கீழே ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. பிரியாணினோடனே முதல்ல ஓடி வர மாட்டேன். அதை பீஸ் நிறைய போடுறாங்களா, உடனே ஓடி வராரு. பிரியாணின்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்படியா? பாருங்க, கீழே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. பிரியாணி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க.
இதான் சாப்பிட போகிறோம். ஓசூர் பிரியாணி பாக்ஸ். போயிட்டு வாங்க. அப்புறம் நான் தான் முந்தின்னு போடணும். இங்கே வேறங்க இது அப்படி கிடையாது. அவர் போகிறேன்ட்டு வீடியோ வாங்கி இதை பண்ணுறாரு. ஸோ ஃபங்க்ஷன் கீழே போயிட்டுருக்கேன். நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணேன், ரொம்ப நேரமாக எங்களை கூப்பிடான்னு பார்த்தேன். பொறுமை இல்லை, லைட்டாக கிள்ளுது, எனக்கு சேர்த்து கிள்ளுது. ஸோ பீஸோடு நல்லா போடுவாங்க. நாங்கள் முதல்ல வந்து சாப்பிடுவோன்றதுக்காக வந்துட்டோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. பிரியாணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது. லைட்டிங் ரைட், சூப்பர். வாவ், டேஸ்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு. செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த கலர் பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருக்குது இல்லை? செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பாப்போம். டேஸ்ட் பண்ணுங்க. என்ன ப்ரோ? பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமும் உள்ள இறங்கி இருக்குது. வெளி பாருங்க, எல்லாமே கிரீனிஷா செமையா இருக்குல்ல, செமையா இருக்கு. ரைட், எப்படி சார்? ரியலி டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரியலி அட்டகாசம். நீங்க சாப்பிடுங்க. ஆமா, செம்மையா இருக்குல்ல, வித்தியாசமா பாருங்க, கலர்ஃபுல்லா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. வாவ், ரைட், சாப்பிட்டுடுவோம். ஒரு வெட்டு, இன்னைக்கு ஒரு புடி. ரைட், எஸ், ஓசூர் பிரியாணி பாக்ஸ். ஸோ நம்ம வாங்கிட்டோங்க. ஸோ கலர்ஃபுல் பிரியாணி சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே. ஸோ அடுத்து நம்ம ஸ்போக்கி ப்ரோ வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு. 1 hour later. I'd like to call Hair Love official. Hair Love official. I would like to. I would like to call the Falcon Raider official. I would like to call Yengo Osu official. I would like to call Yengo Osu official.
ரோல்லே இருக்கு ரோல்லே இருக்கா நாங்கள் 2 பேரும் வாங்கி விட்டோம். வாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ராஜ் வந்து அவார்டு வாங்கிட்டாரு. அவங்க ஃபஸ்ட்டு ஹோசூரில் வாங்கினேன் நம்ம அவார்டில். ரியலி சூப்பர். நாய்ஸ் சரியாக கேட்குமான்னு தெரியல, ரொம்ப லவுட்டராக இருக்குது. வெளிச்சம் இருக்கா? இங்கே இருக்கு பாருங்க, இங்கே ஓகே டன். ஸோ நம்ம கௌதமும் வாங்கிட்டாருங்க. சேஸ் பாருங்க, நம்ம ஒரு அவார்டு நம்ம கௌதம் வாங்கியாச்சு. ஸோ நம்மளும் வாங்கிட்டோம் ஃபர்ஸ்ட் அவார்ட். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்ல தான் வந்து இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஸோ இப்போ கொடுக்குற நிறைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக எங்களை மாதிரி இருக்கிற எல்லா கிரியேட்டருக்கும் சேம் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். அது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ உங்களால் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ ஆமாம் ஸோ ஆமாம் ரொம்ப சவுண்டாக இருக்குது, அதனால் நாங்கள் பேசுகிறது கேட்காது. ஸோ மீதி என்ன ஏதுன்றதெல்லாம் நாங்கள் ரூமில் போய் பேச ஆரம்பிக்கிறோம். இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரு சஸ்பென்ஸ் சொல்லியே கூப்பிட்டு போய் இன்றைக்கி ஹோல் வீடியோவை ஒரு சஸ்பென்ஸாகவே முடிக்கிறன்ற பேரில் ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் விஷயத்தெல்லாம் நாங்கள் 2 பேருமே கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நிஜமாக சொல்லப்போனால் ஃபால்கன் ரைடருக்கு இப்படி ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்றது சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த எனக்கு ஒரு மென்டலாக ஃபிசிக்கலாக ஒரு பிரச்சனையால் டோட்டலாக பிரேக் ஆக வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் நிறைய சப்போர்ட் ஸ்ட்ரகிள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் கூட சேர்ந்து சும்மாவே உட்காந்து பைத்தியக்கார மாதிரி இருந்துகிட்டு இருந்தானா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு வெளியே வரலாம் வேலைக்கு ஆகாது, வீடியோ எடுக்கவங்கன்னு பல தடவை கூப்பிட்டுருப்பாரு. பட் என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வெளியே வந்து கொஞ்சம் மென்டலி சில விஷயங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதெல்லாம் ஒரு சொல்லப்போனால் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன். உடஞ்சும் போது யாரோ ஒருத்தவங்க பிடிச்சி கொடுக்கும்போது தான் அந்த கை தூக்கி மேலே வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நம்ம சேனல் வந்து ரெகக்னேஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வாயால் தான் கேள்விப்பட்டேன். ஸோ அவர் எனக்கே அப்போ தான் தெரியும். அவர் வாயால் சொல்லி தான் அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க, எதனா ஒரு கதை சொல்கிறதுக்கு அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அவரே சொன்னார். அதுக்கப்புறமா அந்த நம்ம ஊர் அவார்டுன்றதை நம்ம ஸ்கேரி மோகன் கையிலேருந்து அவர் வாயில சொல்லும் போது என்ன கேட்கும்போது அப்போ இவர் சொன்னது உண்மைதானா, நம்ம கிட்ட தான் கலாய்க்கல, நம்மளை கலாய்க்கிறவரோட நினைச்சேன். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு செத்து போன சேனலுக்கு உயிர் கொடுத்துருக்குறாங்களேன்ற இப்பயாவது வந்து ரெகுலரா வீடியோ போடணும். நீங்க பேசுங்க சார். ஏன்னா நிஜமா சொல்ல போனா இதுல அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணுங்க. ஆமா, நிஜமாக சொல்ல போனால் அப்படியே சேனலில் ஓரங்கட்டுற அளவுக்கு தாங்க போயிடுச்சு. மென்டலி ஜீரோ. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு இவர் மட்டும் இங்கே வா சேனலுக்கு கூப்பிடல அப்படின்னா நிஜமாக சொல்லப்போனால் இதுலேருந்து நான் வெளியே வந்திருக்க மாட்டேன். அப்படியே ஜீரோவாகவே இருந்திருக்கும். சொல்லப்போனால் ஓவரால் நீங்களும் நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் 8 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போடும்போது ஸ்டாப் பண்ணும்போது யாருக்குமே எதுவுமே சொல்லலை. அப்போது எல்லாருமே வந்து கொஷின் பண்ணாங்க, பர்சனலாகவும் வாட்ஸ்அப்பில் மெசேஜில் இன்ஸ்டாவில் எல்லாரும். ஏன் இவரே கேட்டார் ஏன் போட மாட்டீங்க அப்படின்ட்டு. இல்லை எனக்கு ஒரு விஷயம்னு சொல்லி நான் யார்கிட்டையும் சொல்லலை. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது அதுதான் லாஸ்ட் வீடியோவை நான் ஒரு வீடியோ போட்டேன். திஸ் இஸ் மை லாஸ்ட் வீடியோ, எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அது ஏன் போட்டேன் எதுக்கு போட்டேன்னு தெரியல. அதை நான் போட்டு முடிச்ச கரெக்டாக ஒரு வாரத்தில் இவர் வாயிலேருந்து அப்படி ஒரு வார்த்தையை கேட்டேன். இது சொல்லப்போனால் எனக்கு மட்டும் இல்லைங்க. ஸோ நிறையா ஏதோ ஒரு பிரச்சனையில் லைஃப்பில் கரியரில் ஏதோ ஒரு விஷயத்தால் ரொம்ப ஸ்டாப் ஆகி ரொம்ப உடையிறவங்கள இப்போ ரெகக்னேஷன்ன்ற மாதிரியே இவர் கைப்பிடிச்சு கொடுத்த மாதிரியே யாரோ ஒருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணும்போது தான் அவங்க அதுலேருந்து வெளியே வர்றது. கரெக்டான சார்? ஆமாம், கண்டிப்பாக கடவுள் இருக்காங்க மாதிரி அப்படின்ற மாதிரி தான் நல்லவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க எப்பயுமே கூடவே இருப்பாங்க. இப்போ நானுமே நிறைய விஷயத்தில் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு தான் ஃபோன் பண்ணி புலம்புவேன். அந்த டைமில் இவர் தான் என்ன வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட் பண்ணி சரி ஓகே விடுங்க, அது இப்போ அப்படி இருக்கா, எப்பயுமே அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் எனக்கு ஒரு பிரச்சனை நான் இவர்கிட்ட போகும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை என்கிட்ட போகும்போது ஸோ நாங்கள் 2 பேருமே மாற்றி அட்வைஸ் பண்ணிட்டு எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. ஆனால் கிட்டத்தட்ட நம்ம 2 பேரும் ஒரு 2 வருஷமும் ஸ்ட்ரகிள் ஆகிருப்போம் சார். ஒரு 2 வருஷம் ரொம்ப ஸ்ட்ரகிளிங்க, நிறைய பிரச்சனைகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய ஃபால்கன் ரைடரில் நிறைய பிரச்சனைகள் வர்றது, நான் ஸ்டக்காகி என்ன பிரச்சனை வருதுன்னு யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கும். அதே மாதிரி இதை பார்க்குற ஸ்பூக்கி கௌதம் சேனலுக்கும் சரி, அவர் என்னென்ன பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வந்தார், நடுவில் செஸ் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே மனுஷன் சொல்ல
போனால் கரணம் தப்பினால் மரணம் என்ற அளவுக்கு நெக் ஆஃப் த மூமெண்ட் எல்லாம் போயிட்டு தப்பிச்சு வந்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு தெளிவாக பேசுகிறாருன்னா அதுவும் கடவுள் ஒரு சப்போர்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்றுங்க. ஆனால் எனக்கு ஒரு பெரிய விஷயம்னா இப்போ கூட புரியாது, நாங்கள் எப்படி தான் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சுன்றது சத்தியமாக எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். அது என்ன சொல்லுவாங்கல்ல, தெரிஞ்ச ஒரு விஷயம் நடக்கிறத விட அன்எக்ஸ்பெக்டட் நடக்கிறதா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு நல்ல பவுண்டிங். இது நல்லபடியாக போகட்டும் கடைசி வரைக்கும். அதே மாதிரி திரும்பியும் சேனலுக்கு வர வச்சதுக்கு அவர் தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஸ்கேரி மகனுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ சொல்லப்போனால் ஓசூரில் நம்மளுக்கு ஒரு அவார்ட் பண்ணியிருக்காங்க. அது அவர் கூட சேர்ந்து இதே நாளில் தான் சேர்ந்து வாங்கியிருக்கிறேன். சொல்லப்போனால் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தான் போயிட்டு வாங்கணும். ஆமாம். ஸோ எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால தான் உடனே நைட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவார்டு கிடைக்கிறப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. உடனே சரி இது டிலேலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்பயே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டாவும் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் 2 பேர் இன்ஸ்டாவும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தான் எங்கள் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அவர் போட்டாரு, நான் இன்னும் போஸ்ட் பண்ணலை. ஸோ நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்துடும். ஸோ அதனால் அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பூக்கி கௌதம் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ பயங்கரமான ஹாரரான பயங்கரமான வீடியோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அலோன் கண்டென்ட்டாக பண்ணியிருப்பாரு. சில விஷயங்களை நான் கூட சேர்ந்து பண்ணியிருப்பேன். ஸோ அது எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லூஸ்தனமான சில ரைடிங் வீடியோஸ்லாம் வரும். பைக்கில் வராது இனிமேட்டு, கொஞ்சம் அதுக்கு பதில் நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அது எந்த கார் என்ன ஏதுன்னு இது வரைக்கும் நான் யாருக்கும் ரிவீல் கொடுக்கல. ஸோ அதையும் சீக்கிரமாக சொல்கிறேன். என்ன ஏது நிறைய அப்டேட்ஸ்லாம் வச்சுருக்கேன். சீக்கிரமாக நாங்கள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவார்டு வாங்கினதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கிஃப்டாக ஒரு சர்ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷனுக்கு தூக்கிட்டு போனேன். ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டாரு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். அண்டு போகிற வழியில் எங்களால் வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ எங்கேயாவது ரூம் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தெரியும்னு நினைக்கிறேன் 2:20. ஸோ இயர்லி மார்னிங் 2:20 ஆகிடுச்சு. ஸோ தூங்கவே இல்லை, அங்கேருந்து வந்ததும் தூங்கலை. ஸோ இப்போ அப்படியே கிளம்புறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரைவிங்கில் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் எங்கேயாவது ரூம் எடுத்து ரெஸ்ட் எடுத்தால் தான் வாய்ப்பு. ரூம் எடுக்கலான்றீங்களா? ஆமாம், கண்டிப்பாக எடுத்துதான். ஓகே சரி. எப்போ நேற்று கிளம்புறது? ஆமாம், நேற்றுலேருந்து தூங்கலை. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நேரம். போயிட்டு ஒரு ஸ்பூக்கியான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்பூக்கி அண்ட் ஸ்கேரியான வீடியோ. ஆமாம் கண்டிப்பாக. இதுலேயே வந்து ஹிண்ட் இருக்குது. ஆமாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. நிஜமாக சொல்ல போனால் இன்னைக்கு அவார்ட் முடிச்ச உடனே செம்ம டயர்டாக இருந்தது. என் டைம் 2:20 ஆகிடுச்சுங்க. ரெஸ்ட் எடுக்கலாமா, அப்படியே கிளம்பலாமா, எப்படி போக போகிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்ட் கொடுத்துட்டு போகலாமா நினச்சேன். அவர் ரூம் எடுக்கலான்றாரு. ஸோ எப்படின்னு தெரியல, பார்ப்போம். போகிற வழியில் எதனா ஒரு நல்ல ரூமாக இருந்தால் எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா 24 hours தூங்குவாங்க. 24 hours இன்னைக்கு 2வது நாள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புனது நைட்டு தான் vlog பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி நைட்டு இப்போ இன்னும் தூங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து வந்து 340 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது இம்பாசிபிள். ஏன்னா 2 days ஆல்மோஸ்ட் தூங்கினாங்க. ஆமாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ட்ராவல் 100 கிலோமீட்டர் போயிட்டு எங்கேயாவது வந்து ரூம் எடுத்து ஸ்டே. ஆமாம், ஏன்னா இந்த ஏரியாவிலேருந்து ரொம்ப லாங்கில் இருக்கா. ஸோ எனர்ஜி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தூரம் போயிடலாம். போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மேலே வேண்டாம் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பிளேஸ், எனக்கு காரையும் சேஃபாக பார்க் பண்ணணும். அது மாதிரி டீசெண்டான பிளேஸில் போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்துல எதாவது சாப்பாடு கீப்பாடு வாங்க முடிஞ்சால் பார்த்துட்டு ஒரு தூக்கத்தை போடுவோம். அப்போ தான் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட்டாகவே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும், ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் போட்டிருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எப்பவும் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட் மாதிரியே இப்பவும் கொடுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிருக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பைக்கை யார் ட்ரைவ் பண்ணாலும் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், ரைடிங் கேஸ் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள், பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். காரை ஓட்டும் போது ரேஷ் வேணாம், தூக்கத்தோட வண்டி ஓட்டாதீங்க, சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. இதெல்லாம் ஏன் நான் ப்ரிகாஷன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா, நம்ம இது ட்ராவலிங் சேனல். ஸோ ஒவ்வொரு தடவையும் இதை சொல்லும் போதாவது வந்து நம்மளால் முடிஞ்சது அந்த வார்த்தையை கன்வே பண்ணுறேன் அப்படின்ட்டு தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த டைலாக் சொல்கிறது. ஓ மை காட், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக. ஸோ இனிமேல் வந்து நான் ரெகுலராக வீடியோ போடுறேன். ஸோ வாரத்துக்கு ஒரு 2 வீடியோவாவது நான் ப்ளாக் கொடுத்துறேங்க, சரிங்களா?
ஸோ இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். இல்லை அடுத்த ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல வீடியோ பிளான் பண்ணுவோம். ஓகே, பாய்.